அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி. அவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். வாழ்க்கையை பற்றியும், வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை பற்றியும், இயற்கையை பற்றியும், எண்ணங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை சார்ந்து அவர் பேசுகிறார். எப்படி பேசினாலும் ஆன்மீகத்தை பற்றி அவர் பேசுகிறாரா அப்படின்னால், ஆன்மீகம் என்பது எல்லாம் ஒரு பொய். ஆன்மீகம் என்பதும் கடவுள் என்பதும் இவைகள் எல்லாமே இங்கே பொய்யாக தான் இருக்குது. நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கு அவையெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று பலவிதமான கருத்துகள் வாழ்க்கை சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து அவர் பேசுகிறார். இப்படி பேசும்போது இப்போ யார் எப்படி பேசினாலும், வள்ளுவன் சொன்ன மாதிரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ப்ளஸ்ஸு அனுபவம். நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். அனுபவம் வேற, அறிவு வேறையா அப்படின்னால், ஆன்மீகத்தில் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அனுபவங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த அனுபவம்தான் அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். அப்படி இந்த யதார்த்தத்தை சார்ந்து, அனுபவத்தை சார்ந்து, அந்த தத்துவ ஞானியை சார்ந்து அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதில் எதெல்லாம் தவறாக இருக்குது, நமக்கு அதில் எது தேவையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த போல் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். ஒரு 2-3 விஷயத்தை கலந்து பார்க்கலாம். இன்றைக்கும் இவர் மிகப்பெரிய தத்துவ ஞானியாக இருக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் பலவிதமான இடர்பாடுகள், அந்த தத்துவ ஞானியின் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவங்கள் அவரை நிறைய விஷயங்களை ஒரு வெறுத்த மாதிரி பேச வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அங்கே உண்மையாக இருக்குது. இப்போ அவருடைய கருத்துக்களை பொறுத்தவரையிலும் நம்ம அதிகபட்சமாக பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், அதிகபட்சமாக நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அவர் கூறியதில் சில தத்துவங்கள், யதார்த்தங்கள், சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியல. இது இவர் மட்டும்தான் விதிவிலக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களேனால், நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நூல்களில், அவர்கள் எழுதிய பல அறிஞர்கள் எழுதிய நூல்களில், பல தத்துவ ஞானிகள் எழுதிய நூல்களில் சில விதமான குறைபாடுகள் இருக்கவே செய்கின்றன. இந்த பலவிதமான குறைபாடுகள் எதை சார்ந்து அவங்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எதை சார்ந்து கிடைக்குதுன்னா, அவர்களுடைய அனுபவத்தில் இல்லாத ஒன்று. அவர்கள் அனுபவத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். அதுதான் இங்கே விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இந்த விஞ்ஞானிகளுக்கும் மெய்ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு
இந்த டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஞ்ஞானிகள் தான் கண்டதை மட்டும், தன்னுடைய அனுபவத்தில் இருப்பதை மட்டும் அவன் உண்மை என்று பேசுகிறான். ஆனால் இதை ஒரு விஞ்ஞானி புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று கேட்டால், ஒரு விஞ்ஞானி புரிந்து கொண்டு அவன் ஒரு உண்மையை எழுதும் பொழுது, அதை பற்றி எதையுமே தெரியாத ஒரு பாமரன் இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவருடைய அனுபவத்தில் அது பார்க்காத ஒன்று, அது பார்க்காத ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த விஞ்ஞானி சொன்னதை எப்படி இவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இவரோட அனுபவத்தில் அது பார்க்கல இல்லையா. இன்னும் சில பேருக்கு விஞ்ஞானம்னா என்னன்னே தெரியாது. இப்படிப்பட்ட பாமரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அவர்களுக்கு அறிவுக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் அவர் எப்படி உணர்வார் அப்படின்னால், அங்கே ஒரு தர்க்கம், ஒரு பிரச்சனை ஏற்படும், ஒரு வேறுபாடு ஏற்படும். அப்போ அனுபவத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு அனுபவம் இல்லாத போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் நிறைய விஷயங்களை இங்கே ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு கேசரியோ ஒரு பாயசமோ, இது ஒரு ரவா பாயசம்னு வச்சுங்க, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயசம், ஒரு நபருக்கு அந்த பாயசத்தை எப்படி வைப்பது என்றும் அதை சார்ந்த விஷயங்கள் அவருக்கு தெரியவே தெரியாது. பாயசத்தை அவர் பார்த்ததே இல்லை, அவர் சாப்பிட்டதும் இல்லை. அவர் சாப்பிடாததுனாலையும் அவர் பார்க்காததுனாலையும் அந்த விஷயம் பொய் என்று சொல்வது என்பது எப்படி ஒரு அறிவீனமோ அப்படிதான் சில அறிஞர்களோட கூற்று இருக்கிறது, தத்துவ ஞானிகளோட கூற்று இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், அனுபவத்தில் இல்லாத ஒன்றை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இப்போ அனுபவஸ்தர்கள் அவர்கள் உணர்ந்ததை அப்படியே கூறியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் கூறியிருக்கும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது ஒரு வகையான அறிவீனம்தான். இப்படி பல பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதில் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த அனுபவம் என்று சொல்லிக்கொண்டு இதில் நான் அனுபவித்தது, இது என்னோட அனுபவம் என்று தவறான கருத்துக்களை புகுத்தும் நபர்களும் இங்கே இருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இது நான் கண்ட அனுபவம் அப்படின்னு புகுத்துற ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ அது எப்படி அவங்க அனுபவம் அப்படின்னு புகுத்துறாங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு புகுத்துறாங்கன்னா, உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு சித்த வித்தியார்த்தி அன்பர், அவர் ஒரு வயதானவர். அவர் என்ன சொல்கிறாரு, நான் பட்டினத்தாரை 2 தடவை பார்த்தேன், காலில் மெட்டி போட்டுக்கிட்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அவருடைய கற்பனை. அது ஏனென்றால் அவருக்கும் அந்த பட்டினத்தாருடைய அந்த தன்மைக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது. அவர் இதை மாதிரி பொய்களை எல்லாம் கூறக்கூடிய நபர்கள்தான். அவரை ஆராயும் பொழுது பொய்களை எல்லாம் கூறக்கூடிய நபர்கள்தான். யதார்த்தமான பேச்சு கிடையாது, யதார்த்தமான நிதர்சனமான உண்மைகள் அவர்களிடம் கிடையாது. அவர்களெல்லாம் சில பொய்களை கூறக்கூடிய நபர்கள் அவர்களை ஆராயும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொன்னதை, அவர் அனுபவத்தில் நான் பார்த்தேன் என்று சொன்னதை நாம் நம்புவதற்கு இடமில்லாமல் போகிறது. ஏனென்றால் அவரை பற்றி தெரியும் என்ற விதத்தில்,
அதே போல் இன்னொரு நபர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒருத்தவர் சமாதி அடைந்து விட்டார். இந்த சமாதி அடைந்த நபர் முருகப்பெருமானை தரிசித்ததாக அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்தில் சொல்லும் கருத்துக்கள் என்னவென்றால், இறைவன் என்ற இந்த சிலை வழிபாடோ, இந்த பொம்மைகளில் இவர்கள் வைத்து இந்த சிறுபிள்ளை விளையாட்டோ அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். இப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னா பொய். சித்தர்கள் என்ன அதுக்கு மேலே அவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இவைகள் எல்லாம் தத்துவங்கள். இந்த சுப்பிரமணி முருகன் என்பதெல்லாம் பூர்வ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமணியை தான் அவர்கள் கூறுகிறார்கள். அதை சார்ந்த அனுபவங்கள், உண்மையான அனுபவங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது, உண்மையான அனுபவங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, பொய்யான அனுபவங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அவர் பட்டினத்தாரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னது அவர் கற்பனையில் நடந்த பொய்யான அனுபவம். இப்போ சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதத்தில் எழுதும் யோகிகளும் மகான்களும் நூல் வடிவத்தில் சித்தர்களும் எழுதும் அந்த நூல் வடிவத்தில் எழுதியிருக்கும் கருத்துக்கள் உண்மையான அனுபவங்கள். இப்படி போலித்தனமான ஆட்கள் இருக்கும் பொழுது இவர்கள் சொல்லும் சில தத்துவங்கள் அங்கே பலவிதமான முரண்பாடுகளாக இருக்குது. இப்போ இந்த பொய் என்று ஒரு மனிதன் கூறும்பொழுது அந்த பொய் பல வகையாக இருக்கும். நான் ஒரு கடவுளை பார்த்தேன், நீல நிறமாக இருந்தார். ஒருத்தவர் சொல்வார் மஞ்சள் நிறமாக இருந்தார். இன்னொருத்தர் சொல்ல வெள்ளை நிறமாக இருந்தார். அவர்கள் கற்பனைக்கேற்ற மாதிரி ஒரு உருவத்தை கொடுப்பாங்க. இப்போ கற்பனைக்கேற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சுப்பாங்க. நான் பார்த்தேன் 4 கையோடு வந்தார், 10 கையோடு வந்தார். இப்படி தானே வடிவமைக்கப்பட்டிருக்கு கடவுளை. ஏனென்றால் இதற்கெல்லாம் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் மனிதனிலிருந்து இவர்களை வேறுபடுத்த வேண்டும். இவர்கள் மனித நிலையிலிருந்து வேறுபடுத்துவது என்றால் அவர்களுக்கு 4 கையோ 10 கையோ கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு பலவிதமான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பலவிதமான வசீகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், ஒரு தீபமாக இருக்கட்டும், நிலவை சூடிய பிறை சூடன் அப்படின்னு சொன்ன விஷயமாக இருக்கட்டும், கங்கை தலையில் இருக்கிற விஷயமாக இருக்கு, இவையெல்லாம் தத்துவங்களாக இங்கே இருக்குது. இதை நம்ம ஏற்றுக்கிறோம். மற்றவர்கள் இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் நபர்களாகவே இங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது இதை பற்றிய இந்த தத்துவ ஞானிகள் ஆன்மீகத்தையே போலி என்று கூறுவதும் உண்டு. இவர்களெல்லாம் பொய்க்கதைகளை கூறுகிறார்கள். கடவுளை பற்றிய தவறான சிந்தனைகள், கற்பனை கதைகளை இவர்கள் வடிவமைத்து தவறான விஷயங்களில் இவர்கள் மக்களை அணுகி அவர்களிடம் இருந்து பணங்களும் அவர்களுடைய வாழ்க்கைகளும் இங்கே திசை திருப்பப்படுகிறது. இது ஒரு வியாபார யுக்தி. இப்படியெல்லாம் அந்த தத்துவ ஞானிகள் சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த போலித்தனமான விஷயங்கள் தான். இவர்களால் இந்த சித்தர்களுடைய பாடல்களை இவர்கள் தெளிவாக படிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதை ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்தால் தான் பலவிதமான உண்மைகள் தெரியும். ஏனென்றால் இவர் சொன்ன இந்த கருத்துக்கும் சித்தர்கள் சொன்ன கருத்துக்கும் ரெண்டுத்திற்கும் ஒற்றுமை இருக்குது. அப்போ இந்த மக்களை, பாமரர்களை ஏமாற்றுவதற்காக இந்த உருவ வழிபாடுகள் எல்லாம் சில கற்பனை கதைகளை வடிவமைத்து அவர்கள் நம்பும் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர் கூறும்பொழுது, சித்தர்கள் கூறும்பொழுதும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறது. இந்த அளவில் இது ஒற்றுமையாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எண்ணம் இருக்கு இல்லையா,
இந்த எண்ணம்ங்கிறதே பொய், இந்த எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக இருக்குது, இந்த எண்ணன்ற ஒன்றே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இந்த எண்ணங்களை அடக்கவும் முடியாது அப்படின்னு அவரோட கருத்துக்களை அவர் வந்து பதிவிடுறாரு. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கருத்துக்களை இங்கு சொல்வதற்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அது யதார்த்தமாக இருக்குமா என்றால் யதார்த்தமாக இருக்காது. ஒரு உண்மையாக இருக்குமா அப்படின்னால் உண்மையாக சில நேரங்களில் இருப்பதில்லை என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இப்படி எண்ணம் சார்ந்து இவர் எண்ணம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த எண்ணம் சார்ந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாம் தவறாக இருக்குது, ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் மனம் என்ற ஒன்று இருக்கிறது. இப்போ இவர் வந்து எண்ணங்களே இல்லை, எண்ணங்களை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ சிவானந்த பரமஹம்சர் ஒன்று சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சித்தர்களும் மகான்களும் இதை வந்து சொல்லியிருக்காங்க மறைமுகமாக. இப்போ ஜீவனும் சிவனும் இரண்டென்பார் அறிவிலார், இது திருமூலரோட கருத்து. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த சிவம் சொல்கிற சிவத்தன்மையில் உள்ள அந்த இறைவன் இருக்கார் இல்லையா, இந்த ஜீவன் தான் அந்த இறைவனாக மாறுகிறது. அதை மாற்றுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் செய்தால் அந்த இறைநிலையை உணரலாம். அது எதால் அதை மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவனால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்போ அந்த ஜீவனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம்ங்கிறது ஜீவனுக்குள் லயித்து இருக்கிறது அப்படின்னு சிவானந்த பரமஹம்சர் சொல்கிறார். அப்போ அந்த மனம் லயித்து இருக்கும் பொழுது அது எப்போ வெளிப்படுதோ அப்போ செயல் நடக்குது. என்ன செயல் நடக்குது? கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் முகர்வது, இந்த செயல்லாம் நடக்குது. அப்போ இந்த மனம் வெளிப்படுது இல்லையா, மனம் வெளிப்படுறது எப்போ அப்படின்னா, தூக்கத்தில் இருந்து விழித்த போது மனம் வெளிப்படுகிறது. மனம் எதன் மூலயமாக வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணத்தின் மூலயமாக வெளிப்படுகிறது. இந்த மனம் சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த மூன்றின் வடிவங்களாக வெளிப்படுகிறது. அதில் எண்ணம் அடக்கம். அப்போ இவர் வந்து எண்ணங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது உண்மைக்கு புறம்பாக இருக்குது. இவர் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது, எண்ணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஏன் சொல்லணும்? எண்ணமே இல்லை, அதை கட்டுப்படுத்தினா கட்டுப்படுத்தலைன்னா என்ன? அப்போ எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது, எண்ணங்கிறது ஒன்று இருக்குது. எண்ணங்கிறது இருந்தால் தானே கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியாமல் போகும். அப்போ எண்ணங்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ அதுக்கு அடுத்தது இந்த கட்டுப்படுத்துகிற விதத்தை அவர் சொல்லியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. சரி, இப்போ அவர் வந்து எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ மகான்களும் சித்தர்களும் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும், மனதை கட்டுப்படுத்த முடியும். மனதிலிருந்து எழுவது தான் எண்ணம். ஒரு மனிதன் எண்ணங்கள் வழியாக தான் சிந்திக்கிறான், எண்ணங்கள் வழியாக தான் கற்பனையை வளர்க்கிறான். இப்போ ஒரு விஷயம், நம்ம ஒரு இடத்த பார்க்க போகிறோன்னு வச்சுங்க, இப்போ ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறோம். போக்குள்ள ஊட்டி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு கற்பனையை வளர்த்துக்கிட்டே போகும். இது மாதிரி பசுமையாக இருக்குமா இப்படின்னு ஒரு கற்பனை நமக்குள்ளே வந்துடும். வந்த உடனே அங்கே போய் பார்த்தக்குள்ள யதார்த்தமாக பார்க்கக்குள்ள நம்ம வந்து பார்த்த கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதை நாம் வந்து உணர்கிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, பொண்ணு பார்க்க போகிறாரு. பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பொண்ணு பார்க்குற அந்த ஆச்சிட்டு போகிறாரு அந்த புரோக்கர் இருக்கார்ல, அந்த புரோக்கருக்கு கமிஷன் வேணும். அவர் வந்து கூட குறைச்சியாக தான் சொல்லுவார். இந்த மனிதர் கூட்டமே எப்படி சொல்லும் அப்படின்னா, எதா இருந்தாலும் கூட குறைச்சி தான் சொல்லும். அந்த யதார்த்தத்தை உள்ளதை உள்ளபடி பதிவு செய்யும் நபர்கள் இங்கே மிக மிக குறைவு. சில நேரங்களில்
அவர்களுடைய மனதில் சில விஷயங்கள் நிற்பதில்லை, சில கதைகள் நிற்பதில்லை. அப்போ அந்த கதைகளை கொஞ்சம் கை கால் வச்சு மூக்கு வச்சு பேசுகிற வழக்கம் பழங்காலத்தில் இருந்தே இருக்கிறது இந்த மனித கூட்டத்திற்கு. அப்படி இந்த புரோக்கர் அந்த பொண்ணை பற்றி மிக அழகானவர், நீ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க அப்படின்னு பல விதமான பொய்களை சொல்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ எப்படியா இருந்தாலும் அழகு அப்படின்னு சொல்லிடுவார், இல்லை சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இந்த நபர் பொண்ணு பார்க்கக்குள்ள கற்பனையோட போவார், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, எல்லா சினிமா நடிகையும் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கற்பனை வளர்த்துப்பார். அங்கே போய் அவர் பார்க்கக்குள்ள யதார்த்தம் எப்படி இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும். அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருப்பான். இப்போ பார்த்தவுடன் இவனுடைய கற்பனைக்கும் அங்கே உண்மையாக அங்கே நிற்கும் அந்த பெண்ணிற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இப்படி தான் இந்த கற்பனை இந்த எண்ணத்தின் வாயிலாக மனதின் வாயிலாக தான் நடக்குது. இப்போ நம்ம ஒரு கதையை ஒன்று சொல்லக்குள்ளேயே மனிதன் தன்னுடைய கண்ணுக்கு மேலே அந்த கதையை அப்படியே ஓட்டி பார்ப்பான். இவன் கற்பனையில் இவர் இப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனை வடிவமும் கற்பனை அது ஊற்ற பெருக்கெடுக்கும். இதுதான் மனிதனுடைய இந்த மனதோட குணம். இப்போ இப்படி பார்க்கும்பொழுது நம்ம நினச்சது இந்த கற்பனையில் ஒன்று, அங்கே பார்த்தது யதார்த்தம். அதே போல் இது எண்ணங்கள் வழியாக தான் நடக்குது. இந்த எண்ணங்கள் மனதின் வழியாக தான் நடக்குது. இப்போ இதை அடக்குவதற்கு வழி இருக்கா? இப்போ இந்த எண்ணங்கள் இல்லாமல் இந்த எதுவுமே இல்லை, மனிதர்களே இல்லை. இப்போ அந்த எண்ணத்தின் வழியாக தான் மனிதன் கற்பனையில் மிதக்கிறதும் வாழறதும் இங்கே நிறைய நடக்குது. அப்போ அவர் எண்ணங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள அதை நம்ம மறுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த எண்ணங்களையும் மனதையும் அடக்க முடியுமா அப்படின்னக்குள்ள அவர் முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ முடியாதுன்னு சொல்கிறதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள இயலாது, அது யாராக இருந்தால் என்ன. இப்போ இந்த எண்ணம் எப்போ எண்ணமற்ற நிலைக்கு போகுது, எண்ணமற்ற நிலைக்கு போக முடியாதுன்னு அவர் சொல்கிறார். அதற்கு அவருக்கு அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் அவருக்கு இல்லாத காரணத்தால் அவரால் அதை உணர முடியவில்லை. இப்போ சித்தர்கள் மகான்களும் சிவானந்த பரமேஸ்வரரும் உணர்ந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னால், இந்த புற செயல் செய்யும் பொழுது இந்த எண்ணங்கள் பரவி கிடக்கு, உலகம் முழுக்க கற்பனையிலும் எண்ணங்களிலும் பரவி கிடக்கு. இப்போ புற செயல் செய்யாமல் நம்ம அகத்துக்குள் அடங்கும் பொழுது, அதாவது உங்களோட ஜீவன் எங்கேருந்து புறப்பட்டிருக்கு, மனம் எங்கேருந்து புறப்பட்டிருக்குன்னா புருவ மத்தியத்திலிருந்து புறப்பட்டிருக்கு. நீங்கள் தூங்குறீங்க, நீங்கள் தூங்கும் பொழுது அந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் மனசுக்குள்ளார போய் லயிச்சு அது ஜீவனுக்குள்ளார போய் லயிச்சிடும். அதாவது புருவமத்திக்கே அங்கே போயிடுது. ஏன் புருவமத்திக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கனால் அதோட சொந்த வீடு எது அப்படின்னு கேட்டிங்கனால் அதுதான் அது சொந்த வீடு. இப்போ ஒரு நபர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு வெளில வந்துடுவார். எல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சுற்றுவார். அவர் நைட்டு தூக்கம் வந்துடுச்சு, தூங்குகிற இடம் எங்கே இருக்குது, நேராக வீடை தேடி வந்துடுவார். சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்கு வீடை தேடி வந்துடுவார். அதே போல் தான் இந்த ஜீவன் மனதின் வழியாக இம்புலன்கள் வழியாக செயல்பட்டு எல்லா வேலையும் செய்து கொண்டு தூக்கம் என்று வரும்பொழுது தன்னுடைய வீட்டுக்குள் போய் அடங்குகிறது. இது தெளிவாக சிவானந்த பரமஹம்சர் விளக்குகிறார். இப்படி தூக்கத்தில் எண்ணமற்ற நிலை ஒரு மனிதனுக்கு உருவாகிறது. அது எப்படி உருவாகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஆழ்ந்த உறக்கம். ஒரு மனிதன் ஆழ்ந்த உறக்கம், கடுமையாக வேலை செஞ்சுட்டு ஆழ்ந்த உறக்கம் இருக்குது, அவனை மறந்து தூங்குறான். தூங்கக்குள்ளே அவன்கிட்ட போய் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சத்தம் போட்டாலோ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாலோ ஏதாவது செய்கை காமிச்சாலோ அவனுக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா உறங்கிக்கிட்டு இருப்பான், எது செஞ்சாலும் தெரியாது. எப்போ தெரியும், தூக்கத்தில் இருந்து விழித்த போது. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா எண்ணமற்ற நிலை அப்படிங்கிற ஒன்று அங்கே நடக்குது. ஆனால் இதில் மனம் குழப்பத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு மனுஷனுக்கு மனசு குழப்பத்தில் இருக்குது, அவன் குழம்பி இருக்கான், பலவிதமான சிக்கல்கள் இருக்குது, தூக்கமே வரல.
அப்படி தூக்கமே வராதவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து அப்படி இப்படி ஆலோசித்து மனம் டயர்டாகி தூங்கிடுது. அப்படி தூங்கும் பொழுது அது கனவு காணும். அந்த கனவு காணும் பொழுது அது எப்படி, அதனுடைய நிலை என்ன அப்படின்னால், அங்கே மனம் வந்து செயல்படும். எப்படி செயல்படும் அப்படின்னால், இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குகிறோம். அங்கே வந்து நம்ம வந்து வேலை செஞ்ச இடத்த பற்றிலாம், எங்கே போனோம், எங்கே வந்தோம், யார் யார் காசு கொடுக்கணும், யார் யாருக்கு நம்ம காசு கொடுத்தோம், எத்தனை பேர் நம்ம காசு கொடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம ஆலோசிக்கிறோம் இல்லையா? இதை பற்றிய சிந்தனைகள் அந்த மனம் வந்து ஆலோசிக்கும். அப்படி ஆலோசிக்கிற பொழுது ஒரே இடத்தில், அந்த சொந்த இடத்தில், சொந்த வீட்டில் இருந்து கொண்டு அது ஆலோசிக்கும் என்பதை வந்து சிவானந்தபுரம் சார் தெளிவாக சொல்கிறார். அப்பொழுது சொந்த வீட்டில் இருந்து கொண்டே செயல்படும். அப்போ அங்கே கனவு இல்லை அப்படின்னக்குள்ளே எண்ணம் செயல்படாது. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி எண்ணமற்ற நிலை என்று ஒன்று இருக்குது. தியானத்தில் நீங்கள் வந்து தியானங்கிறது உங்களுக்கு வந்து தானாக நடக்கும். நீங்கள் தியானம் செய்வதற்கு முயற்சி பண்ணணும். அப்போ இது எண்ணம் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது பல காலம் ஆகும். தியானம் சித்திக்க பல வருடங்கள் ஆகும், பல நிமிடங்கள் ஆகும், பல நாட்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். அவர்களுடைய பிரச்சனையை பொறுத்தது, அது வெளிப்புற சூழ்நிலையை பொறுத்தது. அதனால தான் சித்தர்களும் மகான்களும் இந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்க மாட்டாங்க. உலகத்தில் சிக்கிக்காமல் தனிமையில் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானத்தில் உட்காந்து நீங்கள் பழகக்குள்ள ஒரு நாள் தியானம் சித்திக்கும். எண்ணமற்ற நிலைக்கு இந்த ஜீவன் ஒரு செகண்டோ இல்லை ஒரு கொஞ்ச நிமிடங்களோ அப்படி இருக்கும். நிசப்தமாக ஒன்றுமற்ற நிலையில் உணர்வார். அந்த ஒன்றுமற்ற நிலையில் உணரும் பொழுது அவருக்கு அங்கே ஒரு ஆனந்தமும் ஒரு மிகப்பெரிய இன்பமும் ஒரு வெறுமையும் கிடைக்கும். அந்த கொஞ்ச நேரம் இருக்கிற அந்த வெறுமை இருக்கு இல்லையா, அதுதான் எண்ணமற்ற நிலை. இந்த எண்ணமற்ற நிலை எப்பொழுதும் நிரந்தரமானது அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது சரியானது தான். ஏன்னால் எண்ணம் அந்த கொஞ்ச நேரத்தில் தான் எண்ணமற்ற நிலையில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த ஐம்புலன்கள் கீழே இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் தூக்கத்தில் பார்த்திங்கன்னா, தூக்கத்தோட இமையை வந்து மேலே எழுப்பி பார்த்திங்கன்னா, ரெண்டும் வந்து புருவ மத்தியத்துக்கு பார்த்த மாதிரியும் ஓரமாக ஒதுங்கி இருக்கும். புருவ மத்தியத்தின் இடது பகுதியிலும் வலது பகுதியிலும் சுழித்தில அது சொருகின மாதிரி இருக்கும். மேல் நோக்கி அது பார்க்கும். இப்போ உங்களுக்கு தூக்கமே வரலைன்னா நீங்கள் மேல் நோக்கி பார்க்கணும். மேல் நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் தூக்கம் வந்துடும். ஏன்னா தூக்கம் என்றாலே நீங்கள் மேல் நோக்கி பார்க்கணும். அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து மேல் நோக்கி பார்க்கணும். உங்களுடைய உயிர் எங்கே இருக்கோ அங்கே பார்க்கணும். ஏன்னா அது அங்கே போய் அடங்கிடுச்சு. அங்கே போயிட்டு அடங்கின அந்த தன்மையை நீங்கள் எப்படி உணர முடியும்னா, கண் மேலே நின்னால் மட்டும்தான் மனதையும் ஜீவனையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கூட லயிச்சு இருக்க முடியும். அப்படி கீழே இறங்கி பார்க்குறீங்க பகல் டைம்லன்னா, அங்கே லயிச்சு இருக்காது, பரவி இருக்கும், உடம்பு முழுக்காது. அப்போ தான் எண்ணங்கள் உருவாகுது. இது நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இவர் சொல்லக்குள்ள இந்த கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. அப்போ இந்த கடவுளை பற்றி அவர் சொல்லும் கருத்துகள், அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானியும் கிடையாது. அவருடைய அனுபவத்தை தத்துவார்த்தமாக சொல்லி வருகிறார். அப்பொழுது அவர் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். சொல்லக்குள்ள நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிறோம். இந்த கடவுள் பற்றி சொல்லும் பொழுது நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். இப்படியெல்லாம் கடவுளை வைத்து தவறான விதத்தில் இவர்களை வந்து திசை திருப்புகிறார்கள் பாமரர்களை. அவர் சொன்னது உண்மை தானே. நிறைய வேதங்கள், புராணங்கள், இதெல்லாம் கட்டுக்கதைகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ நிறைய நூல்கள், புனிதமான நூல்கள் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்டு.
அதை சார்ந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக இல்லை. அப்போ ஒரு சிலைக்கு ரத்தம் வர்றது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக இல்லை. அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, அது யதார்த்தமாக இல்லையே. இப்போ அன்னைக்கு சிலைக்கு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கும் வரணும்ல. அப்போ வந்ததோடு அது நின்றுடுச்சு, அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் வரல அப்படிங்கிறது யதார்த்தம் இல்லைல்ல. அடிக்கடி அது நடக்கணும்ல, ப்ராக்டிக்கலாக நடக்கணும்ல, நடைமுறையில் இருக்கணும்ல. ஒரு ஒரு கடவுள் ஒருத்தருக்காக வராரு அப்படின்னால் அவர் ஒரு செயல், நிறைய செயல்லாம் செஞ்சுருக்காரு. அந்த கடவுள் வருவதற்கான நிறைய செயல்லாம் செஞ்சுருக்காரு. அப்படி செய்யும்பொழுது கடவுள் வராரு அப்படின்னால் அதே செயலை இன்னொரு நபரும் செய்யும் பொழுது அந்த கடவுள் வரணும் இல்லையா? அதுதானே யதார்த்தம், அதுதானே நடைமுறை. ஆனால் இவருக்கு மட்டும் வராரு, இன்னொருத்தருக்கு வரமாட்டார் அப்படின்னால் அது பேர் கடவுள் இல்லை, கடவுள் தன்மையும் அல்ல. அது பழிவாங்கும் தன்மை. அப்படி கடவுள் இருப்பாருன்னா அப்படிலாம் இருக்க மாட்டார். அவர் ஒரு 2000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்தார், இப்போல்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறது எப்படி பொய்யோ அதை மாதிரி இருக்குது. இன்றைக்கும் வரணும். அந்த வழிமுறைகளை நாம் பயன்படுத்தும் போது இன்றைக்கும் வரணும். அதெல்லாம் இன்றைக்கும் வருவாரானா கண்டிப்பாக வருவார். அந்த வழியில் நீங்கள் சரியாக நடக்கும். வள்ளலார் எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி வாழ்ந்தால் வள்ளலார் மாதிரி ஆயிடலாம். சிவானந்த பரமேஸ்வர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்தீங்கன்னா சிவானந்த பரமேஸ்வர் போல் ஆயிடலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்னோட அனுபவத்தின்படி. இது ஏன்னா இது என்னுடைய அனுபவம்தான் இப்போ நான் சொல்கிறது. ஏன் என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்கிறேன், இந்த அனுபவம் உங்களுக்கு ஏன் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான ஆய்வுகளை நாம் பார்க்குறோம், எடுத்துக்கிறோம், பல நூல்களை எடுத்துக்கிறோம். அது எந்த நூல்? சித்தர்களோட நூல்களை மட்டும்தான் எடுக்கிறோம். மற்ற நூல்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பான விஷயமாகவும் கட்டுக்கதைகளும் போலித்தனமான விஷயங்களும் நிறைய இருக்குது. அதனால் அதை விட்டுட்டு இந்த சித்தர்கள் நூலை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் பாட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். அது தெளிவுரையெல்லாம் தப்பு தப்பாக எழுதியிருக்காங்க. அந்த பாடல்களில் இருக்கிற அந்த கருத்துக்களை எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட அனுபவங்களை போட்டு பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டு, அவர் அனுபவித்த அனுபவமும் நம்ம அனுபவித்த அனுபவமும் இங்கே உண்மையாக இருக்குது. அவர் சொன்ன உண்மையும் இங்கே நான் ஏற்றுக்கொள்ளும் உண்மையும் ரெண்டுத்திற்கும் ஒற்றுமை இருக்குது. அதனால் நான் சித்தர்களை ஏற்றுக்கிறேன். எனக்கு சித்தர்களை ஏற்றுக்கிறது தான் சரியாக இருக்குது, அதனால் ஏற்றுக்கிறேன். இந்த உலக மக்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த சிலையில் உள்ளதை தான் ஏற்றுக்கிறது தான் அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது அவங்களோட அகங்காரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இது என்னோட அகங்காரத்துக்கு உண்மைக்கும் தெளிவுக்கும் சரியாக இருக்குது, அதனால் இதை ஏற்றுக்கிறேன். அது உண்மையா அப்படின்னால் அவர்களுடைய மரண தருவாயில் அது தெரியும். எது கடவுள் எது கடவுள் இல்லை என்றது ஒவ்வொரு மனிதனோட இறுதி காலகட்டத்தில் வேத்திறப்பு வந்தபோது வேதம் உதவுமோன்னு சிவாக்கியர் சொன்னார் இல்லையா? அந்த வேத்திறப்பு வரும்பொழுது யார் கடவுள் என்று இங்கே ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டு தான் இந்த உடலை விட்டு அவனுக்கு உயிர் பிரியும். அப்படி பிரியும் தருவாயில் நான் அதை அடைய விரும்புகிறேன்னா எங்கே அடையிறது? இங்கே வயசானாலே அடைய முடியாது. அதற்கான பணிகள் இருக்கு இல்லையா, அதற்கான செயல்கள் இருக்கு இல்லையா. நான் என் வாழ்க்கையில் நிறைய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு, திரும்பவும் அது சரி பண்ணணுன்னா நீ எத்தனை வயசு வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னால் நீங்கள் ஒரு 12-13 வயசுலேருந்து தப்பு பண்ண ஆரம்பித்து 80 வயசு வரைக்கும் தப்பு பண்ணிட்டு நான் 80 வயசில் திருந்துடுறேன், நான் அந்த நிலையை அடையணும் அப்படின்னா எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த காலகட்டம் வரை நல்லது பண்ணணும்ல. இப்போ அதுதானே இங்கே பிரச்சனையாக இருக்குது. நான் பல ஜென்மங்களாக 80% தப்பு தான் பண்ணியிருக்கேன், 20% மட்டும்தான் நன்மை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டத்தையும் கழிக்கும்போது 60% நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க இல்லையா பாவங்களை ஒவ்வொரு ஜென்மத்துலேயும். அப்படி நீங்கள் சேமித்து வைக்கக்குள்ள நீங்கள் ஒரே ஜென்மத்தில் அவ்வளோ புண்ணியத்தை செய்வதற்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை. அப்போ அதை அழிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது அப்படின்னா அதை தான் என்ன பண்ணுறோம், வேள்வி என்று சொல்கிறோம், யாகம் என்று சொல்கிறோம்.
அந்த யாகத்தை எங்கே நடத்த வேண்டும், அந்த யாகம் வேள்வி எங்கே நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனால் உங்கள் புருவ மத்தியில் அந்த யாகத்தை நடத்த வேண்டும். உங்கள் புருவ மத்தியில் ஒரு மிகப்பெரிய கனல் இருக்குது. அந்த கனலை, அந்த நெருப்பை என்ன பண்ணணும், ஊதணும். நெருப்பை ஊதி ஊதி என்ன ஆகும், அங்கே ஜோதியாக எரியும். அந்த ஜோதியாக எரியுது இல்லையா, அதில் உங்களுடைய பாவங்கள், பல ஜென்மத்து பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டு எரித்தீர்களே ஆனால் அங்கே எரியும். அது எப்படி எரிய வைக்கணும், ஒவ்வொரு நாளும் எரிய வைக்கணும். காலையில், மதியானம், இரவு, இல்லை சாயங்காலம், இது இப்படி ஒவ்வொரு பயிற்சியின் போதும், சித்த வித்தையின் போதும், தியானத்தின் போதும் எரிய வைக்கணும். அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய வைத்தீர்களே ஆனால் இந்த ஜென்மத்தில் முழுமையாக அதை எரிய வைத்து மேல்நிலையை அடைந்து விடலாம். வேறு ஏதாவது வழி இருக்கானால் உங்கள் உடம்புக்குள்ளறையே யாகத்தை நடத்துவதற்கு வேறு வழி ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். சரியான வழிகள் இருக்கும் பொழுது எந்த வழியாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே தயாராக இருக்கும். யார் சொன்னாலும் ஏற்றுப்போம். நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சொல்லக்கூடாது. அது யதார்த்தமாக இருக்கணும். நீங்கள் யதார்த்தம் இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை, நடைமுறையில் இருக்கணும். நமக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஒரு பாமரன் இருக்கான், பாமரனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் இல்லையா? புரிகிற மாதிரி சொன்னால் தான் அவன் புரிஞ்சுப்பான். அவன் புரியாத பாஷையிலே பேசுகிறோம் அப்படின்னா, ஒருத்தவனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது, இங்கிலீஷில் ஒருத்தவர் பேசிக்கிட்டே இருக்கார், ஏதாவது புரியுமானா புரியாது. இப்போ ஏழைகளுக்கு எப்படி புரியுமோ அப்படி எடுத்து சொல்லணும். இப்போ ஒரு வாத்தியார் இருப்பார். வாத்தியார் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பாடம் நடத்தி புரியுதா அப்படின்னு கேட்பார். எல்லாம் மண்டை ஆட்டுவான். ஏன்னா அவனுக்கு புரியல அப்படின்னா மற்றவங்களாம் தப்பாக நினச்சிடுவாங்கண்ணா. அது இந்த பொம்பளை பசங்க இருக்கிற அந்த ஸ்கூல் இருக்குன்னா அதில் பொம்பளை பசங்களாம் தப்பாக நினச்சிடுன்னு எனக்கு புரியுதுன்னு மண்டையாட்டுவான். ஆனால் அந்த வாத்தியாருக்கும் உண்மை புரியாது, அந்த பசங்களுக்கும் உண்மை புரியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கும் நிறையா பேருக்கு புரியாதுன்னு தெரியும். அதில் 5 பேருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். இப்போ இப்படி தான் இருக்குது. புரியாத நபர்களிடம் நாம் புரிய வைப்பது என்பது மிக கடினமான. அவர்களுக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போ அந்த புரிகிற மாதிரி சொல்கிற கலையை யார் கற்றுருக்கணும்னா அந்த வாத்தியார் கற்றுக்கணும். ஆனால் அந்த வாத்தியார் அந்த கலையை கற்றுருப்பாரா அப்படின்னா அந்த கலையை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அதற்கான கல்வி முறையெல்லாம், அதற்கான அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற அந்த பயிற்சி நிலையங்கள்லாம் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கறதில்ல. அதை தான் நம்ம சொல்கிறோம். இங்கே நிறைய விஷயங்கள் மாற்றப்படணும் அப்படின்னு. இங்கே உங்களுக்கு எப்படி தியானம் பண்ணுவது, எப்படி சித்த வித்தை செய்வது அப்படின்னு பயிற்சி வகுப்பு அப்படின்னு ஒரு 2 நாள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். தத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு எப்படி சொல்வது, உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் எப்படி பதில் சொல்வது, உங்களை எப்படி விழிப்புணர்வாக்குவது, எப்படி உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது, இதை சார்ந்த ஒரு வகுப்பு நடத்தலாம் என்று நாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது நடத்தலாம், சென்னையில் தான் அதை நடத்தப் போகிறோம். ஆனால் அதை எத்தனை பேர் பயன்படுத்திப்பீங்க அப்படிங்கிறதுல தான் இப்போ நம்ம காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வரீங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சீக்கிரம் நடத்திடலாம். அதற்கான மண்டபங்களும் கிடைக்கணும். அவெல்லாம் வாடகை அதிகமாக கேட்குறான். இப்போ இன்றைக்கி யோகம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னால், பணம் இருந்தால்தான் யோகத்தையே நம்ம பகிர்ந்து கொடுக்கும் நிலைமைக்கு இந்த போலி குருமார்கள் நம்மளை தள்ளிட்டாங்க. ஆனால் அப்படி அவங்க எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கணுன்னாக்குள்ள ஒரு மண்டபம் தேவை. ஆனால் உண்மையான பசி ஒருவனுக்கு இருந்தால் அவன் தேடி வரும்பொழுது அவனுக்கு தேவையான பசியை நம்ம ஆற்றிவிடலாம். அப்படி அந்த பசியோடு, ஆன்ம பசியோடு எத்தனை பேர் இருந்தாலும் நாம் அவர்களுடைய பசியை தாண்டி நம்ம உணவை கொடுத்துடலாம். அவர் சாப்பிட முடியாத அளவுக்கு இந்த ஞானத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
அதில் நமக்கு வந்து எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. அதுக்காக தான் நம்ம இருக்கோம், உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஆனால் உங்கள் இடத்துக்கு வந்து சொல்லி கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த போலி குருமார்கள் எங்களை வந்து இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது. அதாவது கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் குருநாதரை தேடி பயணம் பண்ணணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது நடைமுறையில் யதார்த்தம் எப்படி இருக்குன்னா, கற்றுக் கொடுப்பவர்களை தேடி குருநாதர்கள் போகிறார்கள், போலி குருநாதர்கள். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு போலி குருநாதர்கள் தானே உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்து உங்கள்கிட்டேருந்து பணத்தை பறிக்கணும் இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிக்கணும். நான் என்னை மிகைப்படுத்தி சொல்லணும், அப்போ தானே நீங்கள் ஒரு 100 பேர் 1000 பேருக்கு சொல்லி எனக்கு வந்து அடுத்தது வந்து பணம் வரும். இப்போ இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. உங்களோட பணமோ பொருளோ இங்கே எங்களுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு தேவைங்கிறது மிக குறைவாக இருக்குது. அப்படிப்பட்ட தேவைகள்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த பண தேவையோ பொருள் தேவையோ. ஆனால் வள்ளுவன் சொன்ன மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஒருத்தவனுக்கு தயவு, கருணை, இந்த பற்றற்ற நிலையில் இல்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் இருந்தால்தான் ஒருவன் மேல்நிலையை அடைய முடியும். அதே போல் அருள் இல்லைன்னா அங்கே உங்களுக்கு இடமே இல்லை. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இடம் இல்லை, வாழவே முடியாது. பொருள் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ ஆதி காலத்தில், ஆரம்ப காலத்தில் பணம் கண்டுபிடிக்க இல்லாத அந்த டைமில் எப்படி இருக்குன்னா, அந்த பொருள் மாற்றம் இருக்கு இல்லையா, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிப்பாங்க. அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருந்தது. இந்த பணன்றதை ஒன்று கண்டுபிடிச்சான், இந்த உலகத்தையே படாத பாடுபடுத்துது. இந்த பணன்ற ஒன்று கண்டுபிடிச்சதுனால இந்த மிஷினரி வாழ்க்கை, மிஷினரின்னு ஒன்று வந்துச்சு, விஞ்ஞான முன்னேற்றம் எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை சீரழித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. சரி, இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால தானே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீர்களே. ஆனால் இப்போ நான் எவ்வளோ பேசுகிறேன், எவ்வளோ சொல்கிறேன், இதை எத்தனை பேர் எடுத்துப்பீங்க? பசி இருக்கிறவங்க தானே சாப்பிட முடியும். இந்த ஆன்ம பசி இருக்கிறவங்க தானே இதை வந்து உணர்ந்து எடுத்துக்க முடியும். பசி இல்லாத நபர்கள் இதை வந்து கற்று இதை வந்து கேட்டு அதை எடுத்துக்க முடியுமானா முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்போ நான் வந்து சென்னையில் கிளாஸ் பண்ணுறேன், ஒரு 1000 பேரை வச்சு பண்ணுறேன்னா 1000 பேரும் மாறி விடுவார்களா அப்படின்னால் மாற மாட்டார்கள். இந்த மனிதனை யாராலையும் மாற்ற முடியாது. அவன் மாறுவதற்கான வழியை நாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அவன் மாறுவது என்பது அவனை சார்ந்ததே, அவனால் மட்டுமே முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்தால் மட்டுமே அவன் மாற முடியுமே தவிர மற்றவர்களால் மாற்ற இயலாது. மாற்றுவதற்கான வழிமுறையை சொல்லிக் கொடுக்கலாம், அவ்வளோதான் இங்கே உண்மையாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சிவானந்த பரமஹம்சருக்கும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இந்த மனிதர்களை மாற்ற முடியாது. அப்படி மாறினார்களே ஆனால் மிக சொற்ப மனிதர்கள் மட்டுமே மாறுவார்கள். அப்போ அந்த சொற்ப மனிதர்கள் எங்கே இருந்தாலும் தேடி வந்து விடுவார்கள். அவர்களோட ஆன்ம தாகம் நிறையா இருக்குது அப்படின்னால் அவர் ஒரு காலத்தில் நம்மளை வந்து அடைவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு அந்த டெக்னாலஜி வளர்ந்ததில் என்ன நடந்திருக்குன்னா, இதை நம்ம வந்து சொல்கிறோம், சொன்னாலுமே எடுத்துக்க முடியுதா அப்படின்னா நிறைய பேரால் எடுத்துக்க முடியல. அதனால் அவர்களுடைய தேவை சரியாக இருந்துச்சு, உண்மையான தாகம் இருந்துச்சுனால் அவர்களுக்கு தானாகவே அந்த தன்மையும் அந்த பயிற்சியும் அவர்களை சென்று அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படி தான் இந்த ஞானமும் யோகமும் இருக்குது. கஷ்டப்பட்டால் தானே உழைப்பிக்கேற்ற ஊதியம் அனைவருக்கும் கிடைக்கும், வள்ளுவன் சொன்ன மாதிரி. ஏன்னா உழைப்பிக்கேற்ற ஊதியத்தை கடவுளாலே கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது.
இந்த அவங்களுக்கு என்ன தான் மனசாட்சி இல்லாதவனாக இருந்தாலும் அவன் வீட்டில் போய் வேலை செய்கிறோம், எவ்வளோ கூலியை குறைச்சி கொடுத்தாலும் ஒரு கூலின்னு ஒன்று கொடுக்கணும்ல. அவன் கம்மியாகவே கொடுக்குறான்னு வச்சுப்போம், எவ்வளோ கம்மியாக கொடுத்துருவான்? எவ்வளோ கம்மியான கொடுத்தாலும் இந்த ஊதியன்றதை கொடுத்துடணும்ல. ஆனால் இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று ஒன்று இருக்கிறது. அதை அனைத்து மக்களுக்கும் இந்த இறைவன் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாதுன்றதை நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடவுள் என்பவர் நீங்கள் நினைக்கும் அளவிற்கு சாதாரணமானவர் அல்ல. அவரை உணர்வதோ தெரிந்து கொள்வதோ சாதாரணமாக இல்லை. நான் போனேன், நான் போய் கோயிலுக்கு போனேன், உள்ளார போனேன், கடவுளை தரிசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அறிவீனமோ. எப்படி நான் இப்போ போன உடனே கடவுளை தரிசிச்சிட முடியுமா? அப்படி தரிசிப்பதாக இருந்தால் எங்களுக்கெல்லாம் சுலபம் தானே. தரிசிச்சுட்டுனா எனக்கு ஞானம் கிடச்சிடும், முக்தி கிடச்சிடும். என்னோடய வேலை சுலபம் தானே. எல்லாருக்கும் தெளிந்த அறிவுக்கு வந்துடுவாங்கல்ல. ஞானத்துக்கு வந்துட்டாலே அதுக்கப்புறம் அவன் தவறு பண்ண மாட்டான்ல. கோயிலுக்கு போகிறான், போயிட்டு வரக்குள்ளேயே எல்லா தவறையும் செஞ்சுட்டு வரான். கோயிலுக்கு போக்குள்ளே எல்லா தவறையும் செஞ்சுட்டு போகிறான். அப்போ அந்த கோயிலில் போய் இறைவனை நான் பார்த்தேன்னு வாய்க்குசாமல் போய் சொல்கிறான். அப்போ அந்த இறைவனை தரிசித்தால் உங்கள்கிட்ட இருக்கிற மாயையெல்லாம் அகன்றணும், அகங்காரம் அகன்றணும், நீங்கள் ஞானம் பெறணும். அப்படி இந்த கோவிலில் இருக்கும் இந்த இறைவனை, இந்த சிலையை போய் நீங்கள் தரிசிச்சிருக்கிறீங்க. கோடான கோடி பேர் போய் தரிசிக்கிறீங்க. அப்படி தரிசிக்கும் பொழுது நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்களா? இல்லை. அப்படி என்றால் நீங்கள் போன அட்ரஸ்ஸு தப்பு. அந்த அட்ரஸில் கடவுள் இல்லை, அவர் வேறு அட்ரஸில் இருக்கார். நீங்கள் அட்ரஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு அட்ரஸ் சொன்னவன் தப்பாக சொல்லியிருக்கான். அந்த அட்ரஸு சொன்னவன் பார்த்தான்ல, அவனுக்கு சொன்னவனும் தப்பாக சொல்லியிருக்கான். இப்படி போயிட்டே இருந்தீங்கனால் எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, அவனும் தப்பானவன். இந்த தப்பு எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா, எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கு. எங்கேயோ சில விஷயங்கள் இது தத்துவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தவறுனால அங்கே தான் ஆரம்பிச்சிது. இந்த சிலை வழிபாடுகள், இந்த உருவ வழிபாடுகள், இந்த கோயில்கள் எல்லாம் மனிதனுடைய தத்துவார்த்தமான விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டது அப்படின்ற உண்மையை சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தன் நிறுத்திட்டான். அந்த நிறுத்தினது தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு. இங்கே விழிப்புணர்வே இல்லை. என்ன விழிப்புணர்வு இல்லை? ஆன்மீகத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, அரசியலை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, நம் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லை, நம் உணவை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. எந்த உணவில் கெமிக்கல் இருக்குது, எந்த உணவில் கெமிக்கல் இல்லை, அதை சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. நிலம் சார்ந்த விழிப்புணர்வு இல்லை, மழை சார்ந்த விழிப்புணர்வு இல்லை, காற்றை சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. இப்படி எதை சார்ந்த விழிப்புணர்வும் இல்லை இல்லை இல்லை. இப்போ இங்கே ஒரே ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. பணம் சார்ந்த விழிப்புணர்வு இருக்குது, பேராசை சார்ந்த விழிப்புணர்வு இருக்குது, காமம் சார்ந்த விழிப்புணர்வு இருக்குது. இந்த விழிப்புணர்வு மட்டுமே உங்களிடம் நிறைந்து இருக்குது, மற்ற விழிப்புணர்வுகள் நிறைந்து இல்லை. இப்போ இந்த விழிப்புணர்வு தேவையா அப்படின்னா தேவைதான். காமம் சார்ந்த விழிப்புணர்வு தேவைதான், பணம் சார்ந்த விழிப்புணர்வு தேவைதான். அதை நம்ம சாப்பாடாக சாப்பிடக்கூடாது, தொட்டுக்கையாக சாப்பிடணும். கூட்டு சாப்பாடுங்கிறது நமக்கு அதிகமாக தேவை. கூட்டு பொரியலுங்கிறத கம்மியாக வச்சுக்கிறோம் இல்லையா, ஊறுகாங்கிறத கம்மியாக வச்சுக்கணும், அது தொட்டுக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும். இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் மற்ற விழிப்புணர்வு. இந்த ஊறுகாய் இருக்குது இல்லையா, அந்த ஊறுகாய் தான் இந்த பணமும், இந்த காமம் சார்ந்த விழிப்புணர்வும், பணம் சார்ந்த விழிப்புணர்வும், இந்த பேராசை சார்ந்த விழிப்புணர்வும் எப்படி வச்சுக்கணும், ஊறுகாய் மாதிரி வச்சுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் தொட்டு நக்கிக்கணும். அப்பப்போ நமக்கு தேவைதான். அதுவும் தேவையில்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒருவரை சாராமல் ஒருவரால் வாழ முடியாது. எல்லாருமே நமக்கு தேவைதான். அவங்க ஊறுகாய் போல் நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம போய் நெருங்கி போனோன்னா நம்மளும் அவனும் எதிரி ஆகிடுவோம். ஊறுகாய் மேலே ஒரு நண்பனாக இருந்தாலும் ஊறுகாய் போல் தொட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா
நிரந்தரமாக நண்பனாக இருப்பான். அவங்க கூட கூடி கொள்ளாவி ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்கன்னா அப்புறம் சீக்கிரம் பிரிஞ்சிருவீங்க. ஏன்னா கருத்து வேறுபாடு வந்துடும், இந்த வாய் சும்மா இருக்காது. அப்போ ஒருத்தவங்களோட நட்பு நம்ம தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் ஊறுகாய் போல் தொட்டுக்கணும், கொஞ்சம் கேப்பு விடணும். உறவுக்காரர்கள்ட்டே அப்படி தான், கொஞ்சம் கேப்பு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும், நமக்கு தேவையானதை அவங்க செய்யணும். அதுதான் உறவு, அதுதான் நண்பனும் கூட. துன்பம் ஒரு நேரத்தில் உதவணும். துன்பம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு வர்றதோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உனக்கு ஒரு சங்கடம்னு வரக்குள்ளே அங்கே வந்து நின்று அவனுக்கு உதவணும். அவனே உறவு, அவனே நண்பன். இப்போ இதில் இந்த மாதிரி நண்பன் யார் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான் உற்ற நண்பன், நீங்கள் தான் சிறந்த உறவு. ஏன்னா நம்மளை சார்ந்து நமக்கு உதவக்கூடியவன் நம்ம தான் உழுந்து நம்மளை தான் எந்திரிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பையன், இப்படி இல்லைன்னா உங்கள் மனைவி, இவர்கள் தான் தவிர்க்க முடியாதவர்கள். ஆனால் இதை மீறி சில நல்ல ஒரு மனிதர்கள் இருக்காங்க, குறிப்பறிந்து உதவி செய்கிற சில நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஓரளவு தான் செய்வாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது யதார்த்தமான உண்மையை சார்ந்து வாழ்க்கை, இந்த இயற்கை எப்படி நம்மளை வழிநடத்தி செல்கிறதோ அப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்பப்போ நம்ம அறிவை பயன்படுத்தணும், அப்பப்போ புத்தியை பயன்படுத்தணும். அப்பப்போ ரொம்ப குறைவாக அகங்காரத்தை தொட்டுக்கிற மாதிரி ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தணும். எல்லாமே நமக்கு தேவைதான், ஆனால் அதிகமாக பயன்படுத்துவது உணவு மாதிரி அறிவை பயன்படுத்தணும். அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.